அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. மாணவர்கள் உரிமையையும் பல்கலைக்கழக அதிகாரத்தையும் பறிப்பதற்கு மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய வரைவு நெறிமுறைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியில் உள்ள கணினி மையத்தில் பல்கலைக்கழக யுஜிசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்னஞ்சல் அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் கல்வியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் என்பதால் அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் மத்திய அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். ஆனால் இப்போது இடத்தையும் கொடுத்து, நிதியையும் கொடுத்து, மாணவர்கள் சேர்க்கையும் கொடுத்து, ஊதியத்தையும் கொடுத்து, ஊதியத்தையும் கொடுக்கக்கூடிய தமிழக அரசின் பிரதிநிதி அந்த துணைவேந்தர் நியமனத்தில் இடம்பெறவில்லை. கவர்னரே ஒரு நியமனம், ஆளுநரே ஒரு நியமனம். அவர் நியமிக்குவதற்கு அதிகாரம் உண்டாம். துணைவேந்தர் பொறுப்புக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரமிக்க தமிழக அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.